வணக்கம். தினம் தினம் ஆடியோ அரசு தாங்க போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். டெய்லியும் தமிழ்நாட்டில் ஆடியோ அரசு தினம் தினம். இந்த ஆடியோ அரசு எதுக்காரனாக்கா நாம் தமிழர் கட்சி எதிராக பரப்புவதற்கு. நாம் தமிழர்களுடைய முக்கியமான நிர்வாகிகளை கட்சியிலிருந்து விலக்கிவிட்டால் கட்சி பலவீனமாகிடும் என்ற குருட்டு சிந்தனையில் இது போன்ற விவகாரம் செய்து முன்னெடுக்கிறார்கள். எந்த டிவி தாலும் எந்த யூடியூப் திறந்தாலும் அது திமுக சார்ந்த யூடியூப் சேனல்லாம் டெய்லி ஆடியோ தான். எப்படியாவது இந்த வீடியோ போட்டு இந்த கட்சி நிர்வாகிகிட்ட ஒரு கெட்ட உருவாகிட்டு அவங்க தானே விலகி விடுவார் என்ற நோக்கத்தினா போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருபோதும் அவர்கள் போக மாட்டார்கள். இதையெல்லாம் எதிரிகள் எதிர்க்க முடியாதவர்கள்லாம் அவதூற கையில் எடுத்து இதன் மூலம் வீழ்த்த நினைக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இது சும்மா கட்சியில் சேர்ந்துட்டு ஒரு பதவி கிடைக்கும் ஆசையாக கூட்டம் அல்ல. நல்ல நோக்கத்துடன் மக்களை அரசியல் முன்னெடுத்து உள்வாங்கியவர்கள் தான் கட்சியில் பயணிக்கிறார்கள். இது போன்ற இடுமான கார்த்தி, காளிமாலக்கா, சிவசங்கர் அண்ணன் இது போன்ற நிர்வகிக்கிறார்கள். இவர்களெல்லாம் மக்களுக்கு அறிந்த நபர்கள். இவர்களெல்லாம் பேச்சு திறன் மக்களை கவர்கின்றார்கள். இவர்களை விலக்கிவிட்டால் நாம் பின்னாடி சென்று என்ற எண்ணம் ஒருபோதும் பலிக்காது. அண்ணன் சாட்டை அவர்கள் இந்த கட்சியை கைப்பற்ற போறாரு. அதனால இது போன்று பிற கட்சிகளுடன் பெரிய ஆளுகளுடன் தொடர்பு வைத்து கொண்டு இது மாதிரி ஆடியோ சொல்லி இந்த பொய்யான தகவல் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சாட்டை முருகன் கூட சற்று காணொலி வெளியிட்டு பார்த்தோம். அதில் இது போன்று கீழ்த்தரமான செயல்களை இந்த அனுமதி இல்லாமல் என்னுடைய மொபைலை எடுத்து அதில் ஆடியோங்களை பர்சனலாக பேசப்பட்டதை எடுத்து அண்ணன் சீமான் கூட நீங்கள் பொறுப்பு அவரோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு திட்டம், இங்கே ஒரு செயல்பட வேண்டும், இல்லை அங்கே ஒரு வேலை நடைபெறுகின்றது, இல்லை ஒரு அறிவுரை கூறுவார். அந்த சம்மந்தப்பட்ட காணொலிகளை இந்த வாட்ஸ்அப்பில் பதிவு கொண்டு இருக்கிறது. அந்த காணொலி எடுத்து தான் திருத்தி வெளியிடுகிறார்கள் கூறுகிறார். நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள், எப்படி சாட்டை காலி இவ்வளோ பதிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏங்க அவரே சொல்லியிருக்காருங்க. அது தனியாக இவங்க அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள பதிவு எடுத்து இவங்க கால் ரெக்கார்டர் மேலே அதை மாடிடேஷன் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேசுகிற அது அப்படி அல்லது அண்ணன் சீமன் அவர்கள் நிறைய பேர் பேசியிருக்காரு. பிற பொறுப்பாளர்கள் பேசுவாங்க. அவங்க பேசின ஆடியோக்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. அது இயல்பாக பேசக்கூடியதானே அது வாட்ஸ்அப்பில் இருக்கும். அது யார் ரெக்கார்டு பதிவு பண்ணலை. அது ஆனால் இவங்க ரெக்கார்டு செய்தது போல் இவர்களை அதை எடுத்து கால் ரெக்கார்டை மாற்றி திருத்தி வெளியே விட்டுருக்கிறார்கள் அவதூறு பரப்புவர்கள். அது மற்றொன்று, இந்த கட்சி ஈஸியாக சிதைத்து விட முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த கட்சியானது அந்த அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய பேச்சாளர் திறமையாலும் மக்களோட மக்களுக்காகவும் என்ன நடக்குதுன்னு எடுத்து கூறி அதன் மூலம் மக்கள் உள்வாங்கியவர்கள் 35 மக்கள் வாக்களித்து கட்சி அதிக பெற்றிருக்கிறது. இது யாரும் சிதைத்து விட முடியாது அவ்வளோ சுலபமாக. நீ எத்தனை பேர் யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசலாலும் ஆளுக்காள் எப்படியாச்சும் அவர்களை கார்னர் பண்ணி ஏதாச்சும் பேசி அவங்க மனசில் ஒரு அச்சத்தை உண்டாக்கி, ஐயோ நம்மளுக்கு அசிங்கத்தை உண்டாக்கிட்டாக்கா அந்த கட்சியில் உள்ளவங்க தானே விலகிடுவாங்கன்ற எண்ணம் ஒருபோதும் நடக்காது. அப்படி ஒரு சிந்தனையில் தான் இந்த பிற கட்சியாளர்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, மக்கள் பிரச்சனை நடக்குது. அந்த மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசி அதை விவாதம் வைக்கணும், அதை மக்கள் குறையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நோக்கம் யாருக்குமே கிடையாது. எதிர்கட்சிகள் யாராவது கருத்து தெரிவிக்கிறாங்களா அவர்களை முடக்கணும், அவளை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் திட்டமிட்டு தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆடியோ விவகாரம் வருது என்ன காரணம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னாக்கா, கள்ளக்குறிச்சியில் இந்த சாராயவரில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதில் சாட்டை நேரடியாக அந்த களத்துக்கு போய் அங்கே இருக்கிற நிகழ்வுலாம் வீடியோ படம் எடுத்து அந்த ஒரு வீட்டில் போனார். கண்ணு குட்டி ஒரு படம் ஓடுது. முக ஸ்டாலின் படம் ஒட்டிருந்துச்சு. அந்த படத்தை எடுத்து போட்டு சாராயவர் ஸ்டாலின் அப்படி போட்டு விட்டார். ஆனால் அந்த சாராயம் காய்ச்சலும் திமுக தொடர்பான நிறைய பதிவு போட்டிருந்தார். இதை பார்த்த நிறைய மக்கள் என்ன திமுக மீது அதிர்த்து வெறுப்பு கொடுத்தார்கள். இவர்கள் தான் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் இது எப்படி தான் மடைமாற்ற வேண்டும் என்றதாக இது சாட்டை திருமணி எப்படியாச்சும் கார்னர் பண்ணி அவரை கைது செய்யப்பட்டு உள்ளே போட்டால் ஒரு 4-5 மாதம் 1 வருஷம் வர முடியாது என்ற திட்டமிட்டு அந்த விக்கிரவாணி இடைத்தேர்தல் பாட்டு பாடியப்படுத்துறாங்க. அதில் உள்ள வார்த்தையில் குறிப்பிட்டு இதுக்காக அரசு என்று கூறி அதை கைது செய்து அது படுத்தோல்வி எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை பல ஆண்டுகளாக அந்த பல கட்சிகளை ஐயா கருணாநிதி அவர்களும் பாடியிருக்கார்கள். நிறையா குறிப்பிடங்களும் இருக்குதுன்னு சாட்டை கூறியிருந்தார். கலைஞர் ஐயா அவர்களையும் திமுக அவர்களையும் இந்த முன்னாடியே பயன்படுத்த வார்த்தைகள் தான் இருந்திருக்குது. அதற்கு அப்போதெல்லாம் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போ ஏதாவது ஒரு வழியில் அரசு செய்த கூறி இவங்களை அரெஸ்ட் செய்தார்கள். கோர்ட்டு அவர்கள் பார்த்து இந்த SC செல்லாது அப்படி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வெறுப்பு காழ்ப்புணர்ச்சியில் எப்படியாவது இந்த கட்சியை
சிதைத்திடும் என்று கூறி திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. மக்கள் பிரச்சனையை பேச கிடையாதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் பட்ஜெட் ஒதுக்கினான்னு சொல்கிறாங்க 2024. இதில் வந்து தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட பட்ஜெட் சரியாக ஒதுக்கலை அப்படின்னு ஸ்டாலின் ஐயா குற்றம் சாட்டியிருந்தார். இதுவரை இப்போ ரயில்வே துறைக்கு இப்போ சிம்பட்ட துறைக்கெலாம் ஏற்கனவே வர வேண்டிய காசுலாம் இருக்குது, அதுவும் சரியாக வரலை. புதுசாக திட்டங்களையும் எங்கள் அறிவிக்கலை. தமிழ்நாடு முற்ற புறக்கணிச்சிருக்குது. அதனால் எங்கள் எம்பிக்கெல்லாம் போராட்டம் முன்னெடுக்க போகிறாங்க டெல்லியில், அதுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நமது பிஜேபி சார்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் பாமக கட்சியானது நேற்று பேட்டி எடுக்கும்போது அவங்களும் கூறியிருக்காங்க, எல்லா மாநிலத்தையும் பேரையும் வாசிக்க முடியாது, இருக்கிற எல்லா மாநிலம் எல்லாரும் மொத்தமாக தமிழ்நாடுக்கு வந்து இந்தியாவுக்கு தான் அவங்க பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பேருக்கு இந்த ஹரியானா ஒரு பேர் அவங்க சொல்ல முடியாது. ஒரு திட்டம் என்றால் எல்லாரும் பொருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது நாங்கள் இது தமிழ்நாடு என்ன திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு கூறுறேன் அப்படின்னு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மற்றொன்று, இந்த நெறியாளர் கேள்விகளுக்கு அவர் காமெடியாக சொல்கிறாரு, அதுக்கு எங்களை ஜெயிக்க வச்சுருக்கணும், 20 ஜெயிக்க வச்சிட்டிங்கனாக்கா இன்னும் நிறைய திட்டங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சும்மா சொன்னால் அப்படியே சொல்கிறாங்க. அது தனியாக அவர் அந்த வீடியோ எடுத்து வர தனியாக அவரை போட்டு எங்களை ஜெயிக்க வச்சுருந்தா தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பின்பத்தை உண்டாக்குறாங்க. செய்தி தவறாக பரப்புகிறாங்க. இதை பார்த்தாங்க அரசியல். நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து முழு மக்களுக்கு சேர்க்கறது கிடையாது. மற்றொன்று, அது இல்லாமல் இவங்க மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டம் நிதி ஒதுக்குனாங்கனாக்க இங்கே வந்து முழுமையாக சேராதுங்கிற எண்ணமும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா மத்திய அரசுக்கு தெரியும், இவங்க கொடுத்தா நம்ம நிதி கொடுத்தா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க, இல்லை அதை சரியாக செய்யாமல் அவங்கள கொள்ளையடிப்பாங்க அப்படிங்கிற காரணம் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க அப்படி தான் செய்வாங்க. இன்னொன்று, நம்மள மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, இப்போ இவங்கள கட்சிக்கு முழுமையாக நம்ம கொடுத்தோம்னாக்க இந்த ஆட்சி நல்லா செய்கிறது, திமுக நல்லா செய்கிறது, ஆனால் அவங்க நம்பிக்கை அதிகரித்து விடும் அப்படிங்கிற காரணத்தாலும் குறைச்சியும் செய்வாங்க மத்திய அரசு. இது போன்ற பல காரணங்கள் இருக்குது. இப்படி இந்த அரசியல்லாம் போயிட்டுருக்குது. ஆனால் மக்களுக்காக பிரச்சனை பேசாத இந்த அரசியல்கள், திமுக அரசியலானது அவதூறை கையில் எடுத்து நேரடியாக போட்டி போட்டு வெல்ல முடியாமல், கருத்திரை முன்வைக்க முடியாமல் இது போன்ற அவதூகளை பரப்பி கொண்டிருக்கிறது. அது ஒருபோதும் நடக்காது. மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சிந்திக்காத விளைவு தான் இப்போ கடந்த காலங்கள் சென்று இனிவரு காலங்களாவது தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை அகதியாக பயிடக்கூடாது, எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று சொல்லி நாம் தான் போராடி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்க மண் வளம், மலை வளம், எல்லா வளமும் உரிமைகள், உனக்கான இடஒதுக்கீடு, உனக்கான அதிகாரம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் பிற மொழியில் ஆதிக்கம் இருக்கிறது தினத்தனம் பேசிகிட்டு இருக்காரு. இவ்வளோதான் சிந்திச்சு நீங்கள் இந்த சிந்திக்க மாட்டேங்க, எந்த கட்சி தேவை எந்த கட்சி தேவையில்லை சிந்திக்க மாட்டேறீங்க. காசு வாங்கி கொடுத்து யாருக்கு ஓட்டு போட்டுருங்க. காசு வாங்குறது குற்றம்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த காசை வாங்கி கொண்டு நல்லவங்களை வாக்கு போட்டு சொல்கிறாங்க. அது செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்படி நீங்கள் செய்கிற தவறுகளனால நல்லா இருக்கணும், மாற்றம் கூடாது, நல்லா வரணும் இருக்கிறவங்களையும் தவறானவங்களை வாக்களிப்பிட்டு அவங்களையும் சாவடிக்கிறீங்க நீங்கள். அதனால் மக்களை சிந்திக்க வேண்டும். சிந்திக்கவில்லை என்றால் ஒருபோது நிலை மாறாது.